சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏமா நந்தினி, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யற? நான் இந்த தேங்காய் எல்லாம் உரிச்சு போட மாட்டேனா? நீ சந்தைக்கு தானே போற, போ நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டேன். தம்பி, அந்த பயலுவல சந்தை பக்கம் பாத்தீங்கன்னு வைங்க, பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அடியே நந்தினி, உன் மாமன் எங்கேயாச்சும் வழியில பார்த்து பேசுனான்னு வையி, என்கிட்ட வந்து சொல்லு, நான் பேசிக்கிறேன். நீ சும்மா அம்மாச்சி, தேவையில்லாம சண்டை போட வைக்காத, நானே பேசிக்கிறேன். இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அதுக்கு இல்ல அம்மாச்சி, மாமா ஒரு அப்புறாணி, பாவம் அது. ஏதோ என் மேல ஆசைப்பட்டு வந்து கேக்குது. நேத்தே அதுக்கு மூஞ்செல்லாம் அப்படியே வாடி போயிடுச்சு. அத போய் எப்படி திட்டுறது? திருப்பி இன்னொரு வாட்டி வந்து கேட்டாலும் சொல்லி புரிய வைக்க வேண்டியதா. நீ பாட்டுக்கு சண்டை போட்டு வச்சிடாத. இன்னைக்கு பேசினானே, 1க்கு 2 சீட்டா போட்டேனே, வாய கட்டி வயிற்று கட்டி சேர்த்து வச்சு அத்தனை காசையும் கொண்டு போயிட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பிரச்சனை? நாங்க எல்லாரும் நகை சீட்டு போட்டோம், ஏமாத்திட்டு போயிட்டான். அப்படியா? மொத்தமா எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களா? ஆமாப்பா. இந்த பாவி எடுத்துட்டு போயிட்டானே, எல்லாம் போச்சு. நந்தினி, உன் போன் அடிக்குது, வந்து எடு. யாருன்னு எடுத்து பாரு. யாரா இருக்கும்? டீ கடை மாமா பண்ணிருக்காங்க. சொல்லுன. நந்தினி, என்னாச்சு? என்னம்மா? ஒண்ணும் இல்ல, நான் வந்துறேன். ஏமா போறேன்? நானும் வரட்டுமா? இல்ல நான் வந்துறேன். என்னன்னு சொல்லிட்டு போடு. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க சார். அவங்க கல்யாணத்துக்காக வாங்குற பென்ஷனை மருந்து மாத்திரைங்க கூட வாங்காம 1க்கு 3 சீட்டா போட்டேன். இந்த பாவி பைய எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. எல்லாரையும் போல என் தங்கச்சிங்களும் தங்க நகை போடணும்னு ஆசைப்பட்டு உங்காம திங்காம குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த மொத்த பணமும் இப்படி பறி போயிடுச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்?